ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாக சதுர்த்தி ஸ்பெஷல் நெய்வேத்தியமாக கருப்பு உளுந்து புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கனமான வானலில் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு கருப்பு உளுந்து போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வரணும் வறுத்தெடுக்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ராகு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தானியம். இதால் நம்ம நெய்வேத்தியம் செய்கிறப்ப நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. அடுத்து பச்சை அரிசி அதில் பாதி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரு 7 ஏலக்காய் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரவை பதத்துக்கு அரைச்சி அதையும் நல்லா ஆற வச்சுடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து பெண்கள் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த கருப்பு உளுந்து புட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாகும். முட்டி வலிலாம் சரியாகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டுக்கு எப்படி பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சா பிடிக்கணும், அதுவும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுணும், அது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் வச்சு நம்ம ஆவி காட்டிக்கலாம். அது வெந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு பெரிய பாத்திரத்தில் 2 கப்பு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. சுவையான புட்டு ரெடி. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சும்மா இருக்க டைம்லும் செஞ்சு பாருங்கள். இந்த புட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.